பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணினதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அந்த ராஜா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததை குறித்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தில் குமாரனாகிய எரேபியாவின் பாவங்களை பின்பற்றி நடந்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய கோபாக்கினை அங்கே கடந்து வந்தது. அவர்கள் அந்த நாட்களிலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகளின் கையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆசைகளுடைய குமாரனாகிய பெனாத் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அந்த கோபாக்கினி நாட்களிலே யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்த பொழுது தேவனாய் கர்த்தர் அந்த ஒடுக்கத்தை பார்த்தார். அவர்களை மீட்பதற்காக ஒரு இரட்சகனை அனுப்பினார் என்று வேதம் தெரிவிக்கிறது. சிறியருடைய கையிலிருந்து அவர்கள் நீங்களானார்கள். அவர்கள் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. பாவம் ஜனங்களை ஒரு ஒடுக்கத்திற்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. பாவம் ஜனங்களை நித்திய நரகத்துக்கு நேராக நடத்தி விடுகிறது. நரகத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்ளும்படி, நமக்கு உன்னத தேவ ராஜ்யத்தை கட்டளையிடும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவினாகிய பிதாவினுடைய குமாரனாகிய கிறிஸ்துவானவரே நமக்கு அவர் இரட்சகராக இந்த உலகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறார். நாம் நித்திய கூடாரங்களில் குடியிருக்கும்படியாக அருள் செய்கிற கிறிஸ்துவானவர் நம்மோடு இருக்கிறார். அந்த இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இஸ்ரவேலின் ராஜாவாக யோவாஸ் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த ராஜாவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கோபாக்கினையை அரவணைத்து கொண்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே எலிசா மரணத்துக்கு எதுவான வியாதியாய் கிடந்த நாட்களிலும் யோவாஸ் அங்கே எலிசாவை சந்திக்க போன பொழுது அங்கே யோவாசினுடைய கட்டளையின்படி அங்கே வில்லை எடுத்து அம்பை எய்யும்படி எலிசா சொன்ன பொழுது 3 முறை மாத்திரம் தரையில் அடித்து நின்றதினால் சீரியா தேசத்திலிருந்து 3 முறை மாத்திரம் நீர் தப்புவிப்பீர், ஆனால் மீண்டுமாக முறியடிக்க மாட்டீர் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறதை குறித்தும் பார்க்கிறோம். யோவாகாஸ் நாட்களிலெல்லாம் சீரியாவின் ராஜாவாய் ஆசையில் இஸ்ரவேலை ஒடுக்கினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே அமத்சியா யூதாவின் ராஜாவாக வருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ஆனாலும் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் மேடைகளின் மீது பலியிட்டு தூபம் கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து இங்கே ராஜ்யபாரம் கையில் சித்தரப்பட்ட பொழுது தகப்பனாகி ராஜாவை கொன்று போட்டது நிமித்தம் தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்ப காலத்தில் செம்மையானதை செய்த அந்த அமத்சியா பின்னாலே விக்கிர ஆராதனைக்காரனாய் ஆகிவிட்டான். முழு மனதோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. தொடர்ந்து இஸ்ரவேல் ராஜாவாக இன்னொரு எரேபியாம் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். யோவாசின் குமாரன் எரேபியாம் அங்கே இஸ்ரவேலின் மீது ராஜாவாகி 41 ஆண்டுகள் அரசாளுகிறதை குறித்து வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த ராஜாவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தருடைய கோபாக்கினை வரவழைத்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலின் உபத்திரம் மிக கொடிதாக இருந்தது. ஆனாலும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒத்தாசை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று இறங்கி கர்த்தர் அந்த ஜனங்களை ரட்சிக்கிறதையும் வேதவசனம் சொல்கிறது. 15வது அதிகாரத்திலே அசரியா யூதாவின் ராஜாவாக வருகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து அங்கே அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான்.
அங்கே அவன் தகப்பனாகி அமர்ச செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. சகரியா, சல்லூம், மெனாசும், பெக்சாயிசியா, பெக்கா, யோதாம் போன்ற ராஜாக்களுடைய காரியங்களையும் இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. அவர்கள் பாவம் செய்தபடியாலே அவர்கள் சீரியல் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். கடைசியிலே அசேர் கையிலே சிறையாக்கி கொண்டு போடும்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். தேவராஜ்யத்திலே தேவனுடைய நியாய நீதியை தேடுவோம், ராஜ்யத்தை தேடுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்து வருவார்கள். ஆமேன், ஆமேன்.